அனைவருக்கும் வணக்கம். சனா தமிழ் டெக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க தமிழக அரசு. ஸோ இது வந்து தமிழக அரசு சார்பில் வந்து இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் மூலமாக ஒரு சில சர்வீசஸ் வந்து ஒரு 13 வகையான சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த திட்டத்தில் நீங்கள் போயிட்டு உங்களுக்கான குறைகளை வந்து நீங்கள் மனுக்களாக கொடுத்து அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கான முகாம் தான் வந்து இப்போது நடக்க போகுது. இதில் வந்து இதுதான் வந்து அந்த மக்களுடன் முதல்வருங்கிற அந்த வெப்சைடு, அஃபீஷியல் வெப்சைடு. இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் ஆஃபர்டு இன் கேம்ப் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் தான் வந்து என்னென்ன சர்வீசஸ் வந்து அந்த முகாமில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற லிஸ்டஸ் வந்து இதில் இருக்கும். இதில் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து எந்தெந்த பிளேஸில் வந்து இந்த முகாம் நடக்க போகுது அப்படிங்கிற அட்ரஸ் டீட்டெயில் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த இடத்துல வந்து இந்த கேம்ப் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே கேம்ப் டீட்டெயில்னு இங்கே இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கான பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் டிஸ்ட்ரிக் நேம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எந்தெந்த ஏரியா வந்து உங்களுக்கு அந்த கேம்ப் நடக்க போகுது அப்படிங்கிற லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னா அங்கே வந்து 4 பிளேஸில் வந்து அதுக்கான முகாம் வந்து நடக்க போகுது. மக்கள் குறைதீர் முகாம் வந்து நடந்துகிட்ருக்கு. அதாவது இன்றைக்கி வந்து மக்களுடன் முதல்வர் கேம்ப் டீட்டெயில் 18/12/2023, அதாவது இன்றைக்கி வந்து நடக்க போகுது. ஸோ இது வந்து இன்றைக்கி 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்குமே நடக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து இன்றைக்கி எந்தெந்த ஏரியாவில் நடக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு மட்டும்தான். ஸோ நாளைக்கு இப்போது நடக்கும் அப்படின்றத அந்த டீட்டெயிலில் வெப்சைட்டில் விடுவாங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில் வந்து தெரியும். ஸோ கோயம்புத்தூரில் 4 பிளேஸில் வந்து இந்த கேம்ப் நடக்குது. அதேமாதிரி கடலூரில் 9 பிளேஸில் நடக்குது. தருமபுரியில் 3 பிளேஸில் நடக்குது. திண்டுக்கல்லில் 7 பிளேஸில் நடக்குது. ஈரோட்டில் 6 பிளேஸில் நடக்குது. கள்ளக்குறிச்சியில் 1 பிளேஸில் நடக்குது. கன்னியாகுமரியில் 6 பிளேஸ் நடக்குது. கரூரில் 4 பிளேஸ் நடக்குது. கிருஷ்ணகிரியில் 6 பிளேஸ் நடக்குது. மதுரையில் 10 பிளேஸில் வந்து இந்த முகாம் நடக்குது. மயிலாடுதுறையில் 2 பிளேஸ் நடக்குது. நாகப்பட்டினம் 2 பிளேஸில் நடக்குது. நாமக்கல் 4 பிளேஸில் நடக்குது. நீலகிரி 3 பிளேஸில் நடக்குது. பெரம்பலூர் 1 பிளேஸில் நடக்குது. புதுக்கோட்டை 4 பிளேஸில் நடக்குது. ஸோ ராமநாதபுரம் 2 பிளேஸில் நடக்குது. ராணிப்பேட்டை 6 பிளேஸில் நடக்குது. சேலமில் 9 பிளேஸில் வந்து நடக்குது. சிவகங்கை 5 பிளேஸில் நடக்குது. தென்காசி 6 பிளேஸில் நடக்குது. தஞ்சாவூர் 4 பிளேஸில் நடக்குது. ஸோ தேனி 6 பிளேஸில் நடக்குது. திருப்பத்தூர் 5 பிளேஸில் நடக்குது. திருவண்ணாமலை 3 பிளேஸில் நடக்குது. தூத்துக்குடி 6 பிளேஸில் நடக்குது. திருநெல்வேலி 4 பிளேஸில் நடக்குது. திருப்பூர் 6 பிளேஸில் நடக்குது. திருவாரூர் 6 பிளேஸில் நடக்குது. திருச்சி 6 பிளேஸில் நடக்குது. வேலூர் 8 பிளேஸில் நடக்குது. வில்லிபுரம் 2 பிளேஸில் நடக்குது. வில்லுப்புரம் 2 பிளேஸில் நடக்குது. விருதுநகர் 8 பிளேஸில் நடக்குது. ஸோ இப்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து எந்தெந்த பிளேஸில் எத்தனை பிளேஸில் நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயிலை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த ஏரியாவில் வந்து இந்த முகாம் நடக்குதோ அங்கே போயிட்டு வந்து நீங்கள் உங்களுடைய குறைதீர் மனுக்களை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க டாக்குமெண்ட்டை வந்து சரிபார்த்துட்டு அதுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். எது ரிலேட்டடாக நீங்கள் வந்து குறைதீர் கொடுக்குறீங்க, மனுக்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும். இப்போ என்னென்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லிஸ்ட் ஆஃப்
13 டிபார்ட்மெண்ட்ஸ் அண்டர் மக்களுடன் முதல்வர் யோஜனா. ஸோ இதில் 13 டிபார்ட்மெண்ட் வந்து 13 வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மக்களுடன் முதல்வர் சர்வீசஸ் வந்து பண்ணுறாங்க. அது என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், முனிசிபல் சம்மந்தப்பட்ட நீங்கள் எந்த ஒரு மனுக்கள் கொடுக்கறதா இருந்தாலும் நீங்கள் இந்த முகாமில் கொடுத்துக்கலாம். ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது ஊராட்சித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை இருக்கு இல்லையா, அதன் மூலயமா நீங்கள் ஏதாவது கொடுக்கணும் மனுக்கள் அப்படின்னா அது கொடுத்துக்கலாம். ஆதிதிராவிடர் வெல்ஃபேர், ஸோ ஆதிதிராவிடர் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் மனுக்கள் கொடுத்துக்கலாம். ரெவென்யூ சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது வருமான வரி மனுக்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது எலக்ட்ரிசிட்டி, அதாவது இபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது மின்சாரத்துறையில் வந்து உங்களுக்கு இபியில் பேர் மாற்றணும், இல்லை புதிய கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் அது சம்மந்தப்பட்ட மனுக்கள் கொடுக்கலாம். அடுத்தது லேபர் சம்மந்தப்பட்ட மனுக்கள் நீங்கள் கொடுக்கலாம். சோசியல் வெல்ஃபேர், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர், அதாவது உடல் ஊனமுற்றோர் சம்மந்தப்பட்ட மனுக்கள் வந்து நீங்கள் இங்கே கொடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். பிசி, எம்பிசி, மைனாரிட்டிஸ் அண்ட் மைனாரிட்டி வெல்ஃபேர். ஸோ இந்த கேட்டகரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் எந்த ஒரு மனுக்களும் நீங்கள் கொடுத்து குறைதீர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எம்எஸ்எம்இ, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த தொழில் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு அந்த தொழிலில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ஏதாவது இஷ்யூ இருக்குது, ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு தகுந்த நீங்கள் வந்து மனுக்கள் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து அக்ரிகல்ச்சர், விவசாயம் சம்மந்தப்பட்ட நீங்கள் எந்த ஒரு மனுக்கள்னாலும் கொடுத்துக்கலாம். ஹெல்த்து, மருத்துவம் சம்மந்தப்பட்ட நீங்கள் ஏதாவது மனுக்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் கொடுக்கலாம். எஜுகேஷன், கல்வி சம்மந்தப்பட்டது, இந்த லோன் விஷயம், ஸோ லோன் வாங்கினது, ஸோ அதில் வேறு எதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னாலும், அதேமாரி ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இதை வந்து கொடுத்துக்கலாம். அதேமாரி பட்டா, சிட்டா, அடங்கல் இது சம்மந்தப்பட்ட நீங்கள் மனுக்கள் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த குறைதீர் கூட்டத்தில் வந்து நீங்கள் உங்கள் கொடுக்குற மனுக்கள் வந்து அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ மெயினாக வந்து நீங்கள் எந்த ஒரு குறைதீர் மனுக்கள் கொடுத்தாலும் அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட் எடுத்துக்கணும். ப்ளஸ் அது இல்லாமல் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, ப்ளஸ் உங்கள் இபி பில், கரண்ட்டு பில் இருக்கு இல்லையா, அது நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து கம்பல்சரி வச்சுக்கோங்க. இது இல்லாமல் நீங்கள் எது சம்மந்தப்பட்ட மனுக்கள் கொடுக்குறீங்களோ, இப்போ பட்டா, சிட்டா, அடங்கல் இது சம்மந்தமாக நீங்கள் மனுக்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்போது அந்த பட்டா, சிட்டா, அடங்கல் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது இல்லாமல் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, இபி பில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும். ஸோ இபி பில்லில் நீங்கள் இன்னும் பேர் மாற்றணும், இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதுக்கான டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும். இந்த 13 டிபார்ட்மெண்ட்டில் எந்த வகையான உங்களுக்கு மனுக்கள் கொடுக்கணுமோ அந்த மனுக்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட துறைக்கு வந்து அந்த மனுக்களை அனுப்பிடுவாங்க. ஸோ அனுப்பினதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த முகாம் வந்து வச்சுருக்காங்க. இந்த முகாம் பக்கத்துலேயே வந்து இ-சேவை வந்து சர்வீசஸும் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் எடுக்கணும், இல்லை வேறு ஏதாவது இ-சேவை மூலயமா ஏதோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த முகாம் பக்கத்துலேயே இ-சேவை சர்வீஸ் இருக்கும், நீங்கள் அதுவும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது இன்றைக்கான வந்து லிஸ்ட்டு மட்டும்தான் வந்திருக்கு. மறுபடியும் நாளைக்கு தனியாக லிஸ்ட்டு வரும், எங்கெங்கே எந்தெந்த பிளேஸில் வந்து இந்த கேம்ப் நடக்குது அப்படின்றது. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்னைக்கு வந்து டேட்டு வந்து அப்டேட் ஆகுது, எங்கெங்கே ஏரியாவில் வந்து இந்த கேம்ப் நடக்க போகுது அப்படின்றத டீட்டெயில் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த முகாமில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடின்னு ஒன்று கொடுப்பாங்க, அதாவது மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஐடி கொடுப்பாங்க. அந்த ஐடி நீங்கள் யூஸ் பண்ணி மறுபடியும் நீங்கள் இ-சேவையில் வேறு எது டாக்குமெண்ட் அப்டேஷன் எந்த ஒரு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த ஐடி மூலயமா உங்களுக்கு 50% சார்ஜஸ் வந்து
அதாவது லெஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ஒரு இ-சேவையில் எந்த ஒரு சர்வீசஸ் அப்டேட்டு அப்ளை பண்ணாலுமே அதுக்கான சார்ஜஸ்லேருந்து 50% வந்து லெஸ் பண்ணி மீதியை வந்து நீங்கள் சார்ஜ் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ 50% ஆஃபர் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து நீங்கள் யார் யார் கலந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு எம்எம்ஐடி கொடுப்பாங்க. அதில் 50% வந்து நீங்கள் சார்ஜ் வந்து லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் இந்த முகாமில் கலந்துக்கோங்க. உங்களுடைய அந்த குறைகளை வந்து நீங்கள் மனுக்களாக கொடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.